இதில் தூண்களை பார்த்தீங்களா, அதாவது மரத்திலான தூண்கள் எப்படி இருக்குன்னு அதில் வந்து பாருங்க. அதாவது அந்த நுழைவாயிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்து தமிழில் வந்து எழுதியிருக்கணும். மேலே பாருங்க இப்படி இருக்குன்னு சிற்ப வேலை தான் அந்த காலத்துலேயே இவ்வளோ வடிவாக செஞ்சிருக்க மாட்டேன் பாருங்க. இதிலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த கட்டடம் இருக்குது தானே, அதை பிளந்து கொண்டு வந்து இந்த மரமெல்லாம் பிளந்துருக்கு பாருங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேபி நிரு. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த நிற்கிற இடம் வந்து சங்கிலிய மன்னனுடைய கோட்டையில் தான் நிற்கிறோம். இங்கே பாருங்க, பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கோட்டைக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ கிட்டடியில் வந்து அந்த ஒரு பக்கம் சிவர் வந்து விழுந்ததாக செய்திகள் வந்தது. அப்போ நாங்கள் பார்த்து தான் உள்ளுக்கு போனோம், கவனமாக இருக்கணும். இப்போ உள்ளுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி அந்த காலத்தில் என்ன மாதிரி கட்டுமான பணிகள், மேலே சிற்ப வேலையில் என்ன மாதிரி நடந்திருக்குன்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதில் வந்து பாருங்க, அதாவது அந்த நுழைவாயிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்து தமிழில் வந்து எழுதியிருக்கணும். இது எல்லாமே வந்து கையால் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துலேயே. இப்போ எல்லாம் அந்த இடிஞ்சு விழுகிறதால எவ்வளோ முண்டெல்லாம் குடிச்சிக்கணும் பாருங்க. பூனை பாருங்கோ, அதாவது அந்த முருகக்கல் இருக்குது தானே, அதால் தான் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்கோ. இஞ்சால தூணை பார்த்தீங்கன்னா இந்த ஆபரஞ்சி கல் எல்லாமே இருக்குது. தெரியுமில்ல, நல்லா மாடுகளுக்காண்டி அந்த காலத்துல எல்லாம் வந்து தொட்டிக்கு பக்கத்தில் கட்டி வச்சுக்கணும். அந்த கல் மாதிரி ஒன்றில் செஞ்சிருக்கணும் இந்த தூண் பாருங்க. இப்போ கிட்டடியில் நியூஸ் ஒன்று வந்துச்சு, நான் முடிஞ்சு விழுந்து ஒரு பக்கம் சிவரண்டு, அது இந்த பக்கம்தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த கட்டடம் இருக்குது தானே, அதை பிளந்து கொண்டு வந்து இந்த மரமெல்லாம் பிளந்துருக்கு பாருங்க. இங்கே வாசலால் போயலாது, ஏனென்றால் அதில் தடுப்பெல்லாம் வச்சுருக்கு. இந்த படியால் வரை போய் பார்ப்போமே இங்கால, அதாவது விட கை பக்கம் வந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இது பாருங்க, இதில் படி இருக்குது, ஆனால் வந்து போயலாது இங்கே, அதோட நின்றுட்டுது. மேலே பாருங்க அந்த காலத்து மரங்கள் எல்லாம் கிடக்குங்க. இது பாருங்க அந்த சிற்ப வேலையை பாருங்க வந்து. இங்கே மேலே பாருங்க இப்படி இருக்குண்டு சிற்ப வேலை தான் அந்த காலத்துலேயே இவ்வளோ வடிவாக செஞ்சிருக்க மாட்டேன் பாருங்க. இதுலேயே வந்து அந்த மரங்கள் வளர்ந்துருக்குண்டா. இந்த சிவர் ஃபுல்லாகவே தங்களோட பேர்கள் எழுதி வச்சுக்கணும். வர்ற ஆக்கள் பார்க்க வர ஆக்கள் எந்த பெரிய ஜன்னல் நிலையன்னு வேறு வந்து. இது வந்து அந்த மெயின் வாசல், அதில் பாருங்க அந்த வேறு மரத்துங்க. அதேமாரி அந்த நுழைவாயில் இருக்கிற அந்த கோபுரத்துலேயும் மரங்கள்ல ஃபுல்லாகவே மரங்கள் வளர்ந்து தான் இந்த கட்டடம் வந்து சிதவடைஞ்சிருக்கு. இதில் ஒரு ரூமுக்கு போய் காட்டுறேன் என்ன இருக்குண்டு. இங்கே பாருங்க,
இந்த இதான் நான் சொன்னேன் கல் இதை வச்சு தானே அந்த வெளியில் தூண் காட்டினேன். அந்த தூணெல்லாம் காட்டியிருக்கு. இந்த இப்படி என்ஜாய் பாருங்கோ. எப்படி மரங்கள் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்க. இப்போ நாங்கள் அடுத்த ரூமுக்கு உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கோ. 2வது ரூம் பாருங்க. இதில் கதவெல்லாம் போட்டிருக்குது. இது இவே தான் போட்டிருக்கணும். அந்த காலத்தான இல்லை, இப்போ தான் போட்டிருக்கணும். இது பாருங்க, இதில் ஜன்னல் இருக்குது. வித்தியாசமாக இருக்குண்ணா. மேலே தகரமெல்லாம் போட்டிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த ரூமுக்கு போவோம். இது வந்து வாசல். இந்த இதில் பாருங்க ஓடுவலெல்லாம் கலட்டி வச்சிருக்கணும். இஞ்சால பாருங்க, இஞ்சால ஒரு இடம் இருக்குது. இந்த கிணறு நினைக்கிறேன். இந்த பாருங்க கிணறு மாரி அதான் மூடி இருக்குது. இஞ்சால பாருங்க வெட்டி மாரி கட்டி இருக்குது. இஞ்சால அதே மாதிரி அந்த மூண்டு இது இருக்குது. அங்கே பார்த்தோமே அதே மாதிரி இங்கே அந்த ஒரு சைஸில் இருக்குது. 2 பக்கமும் சின்ன, நடுவில் கொஞ்சம் பெருசு. இங்கே இதில் பாருங்க ரோட்டு இருக்குது. ஓகே, அதேமாரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு ரூம் இருக்குது. இது வந்து நான் நினைக்கிறேன் கிச்சன் உண்டு, அதாவது சமையலறை. இதெல்லாம் இங்கே இது எங்கடைய ஆக்கட செஞ்ச வேலையே. கெஞ்சி பாருங்க, இதில் பெரிய ஜன்னல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புகை போகும். இதில் வந்து சமைப்பினம் அந்த காலத்தில். இந்த பாருங்க சமைக்க அந்த புகை வந்து வெளியில் வேந்தானே, அதுக்கு வந்து இந்த ஓட்டைகள் விட்டுக்குந்தான். இதான் வந்து இந்த கிச்சன் ஃபுல்லாக மண் தான் பாருங்க, செம்மண். அப்படியே வெளியில் போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த வெளியில் கிச்சனுக்கு வெளியில் இருக்கிற பாதை தான். இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே முண்டு கொடுத்துருக்கணும். அங்கே மேலே அந்த மேலே அது வந்து விழாமல் இருக்கிறதுக்காண்டி முண்டுகள் கொடுத்துருக்கணும். இதில் நோ என்ட்ரி என்றும் இருந்திருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ நான் சுற்றி காட்டுறேன், பின்னுக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு. அது அந்த முன்னுக்கு வந்து கிணறு மாரி இருந்திருக்கு. இது வந்து தொட்டி. இதில் வந்து அரைவாசி கிணறு வந்து உள்ளுக்கு இருக்குது, அரைவாசி கிணறு வந்து வெளியில் இருக்குது. இந்த பாருங்க அதான் தெரியுது. இதில் பாருங்க நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்குது. ரைட், இங்கே இதில் பாருங்க இதான் அந்த கிணத்து கட்டு. பைப்லைன் எல்லாம் இவே தான் செஞ்சிருக்கணும். ஓகே, இங்கே பாருங்க இது வந்து இந்த சங்கிலியன் கோட்டையினுடைய பின்பகுதி தான் காட்டிக்கொண்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு. இதில் பாருங்க மழை பெஞ்சு பாசி பிடிச்சிட்டுது. பாருங்க எப்படி மரம் வளர்ந்துருக்கண்டு. இதில் பாருங்க 10 எல்லாம் வெட்டி விட்டுருக்கணும். இது பாருங்க, இது வந்து வெளிப்பகுதி.
எந்த பெரிய அத்திவாரம்னு பார்த்துக்கலாம் இங்கே அந்த காலத்துலேயே எல்லாத்தையும் யோசித்து காட்டியிருக்கணும். இதில் தூணுகளை பார்த்தீங்களா, அதான் மரத்திலான தூணுகள் எப்படி இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிக்க வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். வேறு ஒரு நல்ல இடத்துக்கு போய் உங்களுக்கு காணொளி போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.